ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி, இதுதான் நம்ம ஹீரோயினி ரோஸ். அம்மா இறந்து 6 மாதம் ஆனதுனால மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அப்பா கூட வீட் ஷிஃப்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு வரப்போ புதுசாக வீட் ஷிஃப்ட் பண்ணி வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டில் யார் இருக்கா என்ன பார்த்து பேசி பழகலான்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்கு போகுது. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வெளியே உட்காந்துட்டு இருக்காப்புல. நான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த உட்காந்துட்டு இருந்த பொண்ணு, இந்த வீட்டுக்காக வந்திருக்கீங்க ஆச்சரியமாக கேட்குறாப்புல. உடனே ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு காணாமல் போயிட்டா, அவங்க அப்பாவும் சொல்லாமல் புரியாமல் விட்டு போயிட்டாப்புல. பேசிக்கிட்டே இருக்க சொல்லி அந்த ஒரு பொண்ணுடைய அப்பா வெளியே ரொம்ப நேரமாக இருக்காத, குளிராக இருக்குது, உள்ளவான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாப்புல. ஓகே, நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்குறாப்புல, இந்த வீட்டை பற்றி விசாரிச்சிங்களா, இந்த வீட்டில் அந்த ஒரு பொண்ணு ஏதோ காணாமல் போச்சுனான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைம்மா விசாரிச்சிட்டோமா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிறத விட இந்த வீட்டை நான் பிரம்மாண்டமாக உனக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி அப்பா பொண்ணுகிட்ட சமாதானம் பண்ணுறாப்புல. ஏன்னா அப்பா ஏற்கனவே டிசைனிங் இன்ஜினியர். அப்போதைக்கு நம்ம ஹீரோயினும் இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிடலை. மதியம் கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லி படுத்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெண்ணுடைய அழுகுறல் சத்தம் கேட்குது. சடக்குன்னு முழிச்ச பார்த்தா இது கனவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு குளிக்க போகிறா. குளிச்சுட்டு இருக்க சொல்லியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. உடனே டேப்பை அடைச்சிட்டு யார்டான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் கத்தியோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போயிட்டாப்புல. யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருந்த உடனே கையில் இந்த கத்தியை தூக்கி எரிஞ்சிட்டாப்புல. பார்த்தா கார்பென்ட்ரி வேலை பார்க்க வந்த பையன், அவங்க அப்பா தான் அந்த பையனை கார்பென்ட்ரி வேலை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சிருக்கா. இதில் கொஞ்சம் ரொமான்ஸும் உண்டு. நமக்கு ரொமான்ஸ் வேண்டாம், நம்ம ஹாரரை நோக்கியே போவோம். நம்ம ஹீரோயினி இப்போ இருக்கக்கூடிய ரூம் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்து காணாமல் போன பொண்ணு இருந்த அந்த ரூம். திடீர்னு அவளுடைய செல்ஃபோன் ஆகுது. எங்கடா செல்ஃபோன்னு தேடுறாப்புல. அவள் முன்னால் இருந்த ட்ராயர்லேருந்து தான் சத்தம் வந்துச்சு. திறந்து பார்த்தா செல்ஃபோனும் உள்ளதாக இருந்துச்சு. அதோட சேர்த்து ஒரு பொம்மையோட தலையும் இருந்துச்சு. அதை எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்போதைக்கு அதை அவள் பெருசாக எடுத்துக்கிடலை. ஆனால் அந்த தலை மறைமுகமாக சொல்லிச்சு, இந்த ரூமில் நீ மட்டும் இல்லை நானும் இருக்கேன்னு. நைட் அப்பா கூட டின்னரை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினி ரோஸ் அவங்க ரூமில் படுக்க போகிறாப்புல. திடீர்னு ஒரு குரல் மறுபடியும் கேட்குது. அந்த குரல் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி காப்பாற்றுங்கன்னு சொல்கிற குரல் அவங்க வீட்டில் உள்ள அண்டர்கிரவுண்டில் ஒரு ரூமை காமிக்க, அந்த ரூமுக்குள்ளே இருந்து அந்த பொண்ணு கத்துற மாதிரி என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அது கத்துது. உடனே அவன் முழிச்சு பார்த்துட்றா. அப்போதைக்கு நைட்டு ஒன்றும் செய்யாமல் மறுபடியும் படுத்து தூங்கிடுறா. காலையில் எந்திரிச்ச உடனே உண்மையிலே நம்ம வீட்டில் அப்படி ஒரு ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகிறா. அவள் போக சொல்ல நைட்டு அந்த அவளுக்கு எந்த ரூம் காமிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஒரு ரூம் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பிளாஸ்டிக் பை கிடந்துச்சு. அந்த செவுத்தில் ரேசல் அப்படிங்கிற ஒரு பேர் கல்லாலேயே எழுதப்பட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த ரூமுடைய கதவு மூடிட்டு, கதவு மூடுறதுக்கு முன்னால் அந்த ரூமுக்கு வெளியே யாரோ இருந்த மாதிரி ஹீரோயின் தெரிஞ்சு வேகமாக போய் கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். நான் கடைசி வரைக்கும் கதவை திறக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது. பயந்து போன ஹீரோயினி வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்து மேலே தன்னுடைய ரூமுக்கு போயிடலான்னு பார்க்காப்புல. அப்போ ரூமுக்குள்ளே இருந்த அந்த பொம்மையோடைய தலை படிக்கட்டில் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பயத்தில் வீட்டை விட்டு வெளியே ஒரு டாக்ஸியை பிடிச்சி நேராக அப்பா ஆஃபீஸ்க்கே போயிட்டாப்புல. மீட்டிங்லேருந்து நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை பார்த்த உடனே வந்து என்னமாச்சு அப்படின்னு கேட்காப்புல. வீட்டில் என்னமோ நடக்கு, கீழே ரூமில் யாரும் இன்னொரு ஆள் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டில் போய் ஹீரோயினி அந்த ரூமை போய் காமிக்கிறாப்புல. அங்கே ரேச்சலுங்கிற பேரை அதுக்குள்ளே யாரும் அடித்த மாதிரி இருக்குது. ரேச்சல் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு. இப்போ யாராவது அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை அப்பாட்ட காமிக்கிறாப்புல. இந்த கதவும் திடீர்னு மூடிட்டு திறக்கவே இல்லை. கதவுக்கு அந்த பக்கம் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாப்புல. அதுக்கு அவர் கதவை மூடிட்டு இது பழைய வீடுமா, பழைய கதவு, ஏதாவது ஸ்டக் ஆகிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணை சமாதானப்படுத்துறதுலேயே குறிக்கோள் இருந்தாப்புல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கமா, அதான் உனக்கு இப்படிலாம் தோணுது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவளை படுக்க அனுப்பிடுறாப்புல. மறுநாள் காலையில் ஹீரோயினோட அப்பா அந்த வீட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காப்புல. அதோட வீட்டோடைய ப்ளூ பிரிண்ட்டையும் எடுத்து வச்சுருக்காப்புல. காலையில் எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆர்குமெண்ட் பண்ணுறாப்புல. உடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ ஹீரோயின் அப்பா கிட்ட அம்மாட்ட நடந்துக்கிட்ட மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வெளியே போகிறாப்புல. இவரும் அந்த ரூமை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வர பார்த்தா அங்கே இருந்த ப்ளூ பிரிண்ட் இல்லை. ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அமைக்கப்பட்டிருந்த மாடலும் உடஞ்சி கிடந்துச்சு. பொண்ணை கூப்பிட்டு என்ன இது அப்படின்னு கேட்டுக்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நானே இப்போ தான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்பலாம் நான் வேணால் தேடி பார்க்கணும்னு சொல்லி தேடி பார்க்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் கிடைக்கவே இல்லை. ரேச்சலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. அதில் மிஸ்ஸிங் பர்சனில் ரேச்சலோடைய நேம் இருக்குது. அந்த கேஸில் சந்தேகத்தின் பெயரால் மார்க்கர் அப்படிங்கிற ஒரு ஆளும் கைது பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா ஹீரோயினுடைய 8th வீட்டில் உள்ளவர். ஃபைனலாக ரோஸ் முடிவு பண்ணிட்டாப்புல அந்த மார்க்கல் தான் ரேச்செல்லாம் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் கீழே உள்ள வராண்டாவில் உட்காந்து ஃபோட்டோஸை பார்த்துட்டு சொல்ல அவர் ரூமில் ஏதோ ஒரு பொருள் விழுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்னடா மேலே போய் பார்க்க சொல்ல வெளியே ஏதோ கார் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு.
என்னடான்னு சொல்லி ஜன்னல் வழியாக பார்க்க எய்த்த வீட்டில் உள்ள மார்க்கல் எதையோ ஒரு மூடையை தூக்கி அவருடைய காரில் போட்டுட்டு அதை குழி தோண்டு பிறக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாப்புல. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட ரேச்சலை கொன்னதும் மார்க்கல் தான், அவங்க மகளை கொண்டு நைட் எங்கேயோ கொண்டு பறிச்சிட்டாரு, வாங்க போய் கேட்கலான்னு சொல்லி வேகமாக எய்த்த வீட்டுக்கு போயிட்டு மார்க்கலை கூப்பிட்டு உங்கள் மகளை எங்கே, நீங்கள் தானே கொன்னீங்க, ரேச்சலை நீங்கள் தானே கொன்னீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்க சொல்ல அவங்க மகா வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராப்புல. வீட்டிலேருந்து வெளியே வந்த மார்க்கல் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட எங்கப்பா எப்படி ரேச்சல் கொன்னாருன்னு நீ சொல்கிற, அந்த கேஸில் சந்தேகத்தின் பேரில் தான் எங்கள் அப்பா கைது பண்ணாங்க, அப்புறம் போலீஸே இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க, அப்புறம் நீ எப்படி எங்கள் அப்பா கொலகாரன்னு சொல்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட சண்டை போடுறாப்புல. ஐசியா நம்ம ஹீரோனுடைய அப்பா மார்க்கல்ட்டையும் அவர் பொண்ணுட்டையும் சாரி கேட்டு ஹீரோயினை சத்தம் போட்டே கூட்டு வராப்புல. யார் எப்படி பண்ணால் உனக்கு என்ன, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி சத்தம் போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாப்புல. மறுநாள் காலையில் மார்க்கலுடைய பொண்ணு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உனக்கு ரேச்சலை பற்றி என்ன தெரியணும், நான் 2 மணி நேரம் ரேச்சல்கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட்டு அதிகமாக ட்ரக் எடுத்துக்கிட்டதுனால அவங்க அப்பா அந்த ரூமில் போட்டு பூட்டி வச்சுருந்துருக்காப்புல. ஏசியாவா இந்த ரூமை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா, அவங்க அப்பாவும் சொல்லாமல் புரியாமல் இந்த வீட்டை விட்டே போயிட்டாப்புல. ஆனால் ஒரு நாள் இந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு அலற மாதிரி சத்தம் கட்டுச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன், உடனே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து செக் பண்ணிவிட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு கிளம்புறேன், ஒரு வாரம் எங்கள் பாட்டி வீட்டில் தான் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு மார்க்குடைய பொண்ணு அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாப்புல. ரோஸுக்கு மார்க்கல் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லி கிளியர் ஆகிட்டு ரோஸ் மார்க்கல் மகா கூட பேசிட்டு இருக்க சொல்ல ரோஸுடைய பாய் ஃப்ரெண்ட் மேலே உள்ள ரூமில் உள்ள ஜன்னல் கண்ணாடி நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் உள்புறமாக மரப்பலகை வச்சு அடிச்சிருந்தாங்க, அதே ரூமில் இருந்து யாரும் வெளியே வந்துடக்கூடாதுன்னு வெளிப்புறமாக ஒரு லாக்கும் போட்டிருந்தாங்க. ரோஸ் மார்க்கலுடைய மக கூட பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம ரோஸினுடைய பாய் ஃப்ரெண்ட் சொன்னது ரோஸ்க்கு ஆகும் வந்துச்சு. உடனே அப்பாட்ட போய் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் இருக்கிற அந்த ரூமுடைய ஜன்னல் உள்புறமாக பலகை அடிச்சிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அவங்க அப்பா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னும் இந்த வீட்டை பற்றி என்னெல்லாம் எனக்கு தெரியாமல் நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அவள் ரூமுக்கு வேகமாக போகிறாப்புல. அவள் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆச்சாலும் அவளுடைய செருப்பு வந்துடுது. உடனே கீழே உள்ள ட்ராயரில் செருப்பை போட்டு வைக்கலான்னு சொல்லி கோவத்தில் ட்ராயரை இழுத்துச்சோம், அந்த ட்ராயர் டோட்டலாகவே வெளியே வந்துடுது. உள்ளே பார்த்தா ஒரு மேக்கப் செட்டும் டைரி இருந்துச்சு. ரோஸ் அந்த டைரி எடுத்து பார்க்க சொல்ல அந்த டைரியில் இவன் என்னை உயிரோட விடமாட்டான், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. அப்போ தான் ரோஸுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு, இந்த கேஸில் இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த சந்தேகத்தை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி அந்த டைரிக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோவும் இருந்துச்சு. ஃபோட்டோவில் 3 பேர் இருந்தாங்க, அதில் ஒன்று செரி, இன்னொன்று ரேச்சல், இன்னொன்று செரியினுடைய அம்மா. 3 பேருடைய பெயரையும் ரேச்சல் பின்னால் ஃபோட்டோவில் எழுதி வச்சுருந்தாப்புல. செரிக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ரோஸ் நெட்டில் சர்ச் பண்ணுறாப்புல. அவங்க 2 பேருமே மிஸ் ஆகிருக்காங்க, அதுவும் இந்த வீட்டில் இருந்து. ஜெரி பேரில் தான் அந்த வீடே இருந்துச்சு, அப்புறம் ஏன் ஜெரி காணாமல் போனான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ரோஸ் மனசில் எழுந்தது. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்துருச்சு. அதில் என்னை தள்ளி வைக்காதே, தடுப்பு சூறை திறந்து இறங்கி வா அப்படின்னு ஒரு வாசகம் இருந்துச்சு. இந்த வாசகத்தை பார்த்த உடனே ரோஸுக்கு இந்த வீட்டில் உள்ள ஏதோ ஒரு ரூமில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இந்த வீட்டுடைய ப்ளூ பிரிண்ட்டை வாங்குறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே போயிட்டாப்ல. ஜெரி பேரை சொல்லி அந்த வீட்டினுடைய ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட்டே வாங்கிட்டு வந்துட்டாப்ல நம்ம ரோஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு வந்த ரோஸ் ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருந்த ஜூஸ் எடுத்து குடிச்சாப்புல. ஆனால் அந்த ஜூஸை குடிக்க சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே மாடிக்கு போகலான்னு சொல்லி போச்சொல்லே கண் இருட்ட ஆரம்பிச்சிட்டு ஓகே இதுக்கு மேலே எங்கேயும் மூவ் பண்ண வேண்டான்னு சொல்லி பெட்டில் படுத்துட்டாப்புல. அவள் படுத்துக்கிட்டே பாதி கண்ணை திறந்து பார்க்க சொல்ல அவள் ரூம் வாசலில் யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பயத்தில் பெட்டை விட்டு எந்திரிச்சு வேகமாக மாடிலேருந்து கீழே இறங்கினா கால் ஸ்லிப்பாகி மாடிப்பள்ளிலேருந்து கீழே விழுந்துட்டாப்புல. அப்பவும் ஒரு அரை மயக்கத்தில் கண்ணை திறந்து பார்த்தா அந்த உருவம் அவளுக்கு முன்னால் நின்று அப்படியே அவள் நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரோஸோடைய அப்பாவும் உள்ளே வந்துட்டாப்புல. எழுப்பி பார்க்குறாப்புல, ரோஸ் எந்திக்கல. உடனே எங்கள் அப்பா தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டர் வர சொல்கிறாப்புல. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ரோஸ் அளவுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொன்னாப்புல. உடனே ரோஸ் அப்பா ரோஸ்ட்டை எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்க சொல்லி, இப்போ நான் ட்ரக்ஸ் ஒன்றும் எடுக்கல, நான் ஜூஸ் தான் குடித்தேன், குடிக்க சொல்லி வித்தியாசமாக இருந்துச்சு, இந்த ஜூஸில் தான் யாரோ எதையே கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. வர நீ சொல்கிற எதையுமே என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி ரோஸ் அப்பா கோவமாக ரூம் விட்டு வெளியே போயிட்டாப்புல. இப்போ தான் ரோஸுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்த மெசேஜ் ஞாபகத்துக்கு வருது. உடனே ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்குறாப்புல. இவன் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அந்த ஸ்டோர் ரூமுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்குது. உடனே ரோஸ் அவள் ரூமுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அதில் ஒரு சின்ன ஓப்பன் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கீழே அண்டர் கிரவுண்ட் ரூம் ஒன்று இருக்குது. உள்ளே போய் பார்த்தா நிறைய பொம்மைகளாக வரிசையாக வச்சுருந்துச்சு, ஏதோ செய்வனை வைக்கிற மாதிரி வச்சுருந்துச்சு. டேபிளில் ஒரு கேமரா இருந்துச்சு, அதை ரோஸ் எடுத்து பார்க்குறாப்புல. ரேச்சலை யாரோ முகத்தில் கண்ணாடி பேப்பர் போட்டு கொல்ற மாதிரியான வீடியோ யாரா கொல்றான்னு பார்த்தா ஜெரி தான் கொண்டிருக்காப்புல. பயத்தில் நின்றுட்டு இருந்த ரோஸ் தோளில் ஒரு கை வந்து பட்டுச்சு. உடனே பயந்து திரும்பி பார்த்தா ரோஸுக்கு அதிர்ச்சியாக ஜெரி நின்றுக்கிட்டு இருந்தாப்புல. அதான் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை போல தான் எனக்கும் அம்மா இல்லை, நானும் ரேசரை லவ் பண்ணோம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரேசரை பிடிக்கல, அதனால் நான் தான் ரேசரை கொலை பண்ணிட்டேன், ஆனால் நீ ரொம்ப அழகாக இருக்க, கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கும், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. உடனே சத்தமாக அந்த ட்ரெஸ்ஸை நீ எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறாப்புல. பக்கத்தில் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கு, அதை எடுக்க சொல்லையே நம்ம ரோஸ் சைடில் ஒரு கண்ணாடி துண்டு இருக்கிறத கவனிச்சிட்டாப்புல. ட்ரெஸ்ஸை மாற்றி முடித்தோடனே மெதுவாக அந்த கண்ணாடி துண்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டாப்புல.
சரி ரோஸ் பக்கத்துலேயே வந்து நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி க்ளோஸாக வர சொல்ல ரோஸ் மறைச்சு வச்சிருந்த கண்ணாடி துண்டை எடுத்து ஜெரியை குத்திடுறாப்ல. ரோஸ் செரியை தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து மாடிப்படி வழியாக கீழே இறங்கி விட்றாப்புல. படிக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லி ஒளிய போகிறாப்புல. பார்த்தா அங்கே ஏற்கனவே மார்க்களுடைய பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு கேரி பேக் போட்டு மூடி வச்சிருக்காப்புல. ரோஸ் அவளை தட்டி எழுப்பிட்டு பயப்படாத, கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் உள்ள கண்ணாடி கவர்லாம் எடுத்து ரோஸும் மேலே போட்டுக்கிட்டு அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டாப்புல. படி வழியாக கீழே இறங்கி வந்த ஜெரி கிச்சனில் போய் கத்தி எடுத்துட்டு ரோஸை கொண்டுடலாம் அப்படிங்கிற முடிவோட ரோஸை கீழே தேடிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ பார்த்து ரோஸோடைய அப்பா வீட்டுக்கு வந்துடுறாப்புல. அப்பாவை பார்த்தோன்னா ரோஸ் ஓடி வந்து அப்பா காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி வெளிப்புறமாக போட்டிருந்த கதவை அதுக்குள்ளே ஜெரி அதில் கடந்த ஒரு கண்ணாடி கவரை எடுத்து ரோஸை மூடி கொண்டுடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாப்புல. இதை பார்த்தோன்னா அப்பா வேகமாக காரை விட்டுட்டு வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வராப்புல. வீட்டுக்குள்ளே வந்த ரோஸ் அப்பா ஜெரியை அடித்து தூக்கி போட்டுட்டு ஜெரியை மூடி இருந்த கண்ணாடி கவரை ரிலீஸ் பண்ணுறாப்புல. ஆனால் கீழே விழுந்த ஜெரி ஒரு ஸ்டீல் கம்பி எடுத்து வந்து ரோஸோடைய அப்பாவை அடிக்கிறாப்புல. ஜெரிக்கே தெரியாது அவன் கையில் வச்சிருந்த கத்தியை கீழே போட்டு அவங்க அப்பாவை அடிச்சிட்டு இருக்கான்னு. இந்த டைமை பயன்படுத்தி ரோஸ் அந்த கத்தியை எடுத்து கையில் வச்சு நின்று இருந்தாப்புல. அவங்க அப்பாவை அடிச்சு போட்டு ஜெரி வேகமாக ரோஸ் பக்கத்தில் வர சொல்ல ரோஸ் கையில் இருந்து கத்தி எடுத்து வேகமாக குத்திடுறாப்புல. அவ்வளவுதாங்க, ஜெரியோடைய ஜோலி முடிஞ்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே ரோஸ் அவங்க அப்பாட்ட நம்ம ஒரு சின்ன வீட்டுக்கே குடி போயிடலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்தாப்புல ஒரு சின்ன வீட்டில் குடி போகிறாங்க. இதோட இந்த ஹாரர் மூவி முடியுது. இன்னொரு ஹாரர் மூவியோட திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.